சற்று முன் வெளியான அதிர்ச்சி அறிவிப்பு. வங்கியில் யாரெல்லாம் தங்க நகை அடகு வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சில அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. இனிமேல் இப்படி தான் செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு, இந்த அறிவிப்புனால மக்களுக்கு எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பெய்ட் ப்ரமோஷனாக வீடியோஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஒரு பெய்ட் ப்ரமோஷனுக்கு 250 ருபீஸும் சார்ஜ் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ யாருக்கெல்லாம் பெய்ட் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ என்னோடய மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டாகிராமை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைய காலத்துலேயும் சரி, இப்போ இருக்க காலகட்டத்துலேயுமே சரி, நகை அப்படின்றது நிறைய மக்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட எமர்ஜென்சி பர்பஸ்க்காக நகையை அடகு வச்சு பணம் பெறுறது அப்படின்றது வழக்கமாகவே இருந்துட்டு வந்துட்டுருக்கு. அதுவுமே பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வங்கிகளை தேடி தான் போயிட்டு நகை அடமானம் அப்படின்றது வைக்கிறாங்க. எதனாலன்னு சொல்லி பார்த்தோன்னா அங்கே நகைகள் சேஃபாக இருக்கும், வட்டியும் குறைவு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். அப்படி இருக்க நிலையில் ஆர்பிஐ இப்போது ஒரு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இதனால் மக்களுக்கு சொல்ல போனோன்னா அவங்களோட வாழ்க்கையில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த வகையில் எந்த வங்கியில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் எந்த வங்கியில் எடுத்துகிட்டு போயிட்டு நகை அடமானம் வச்சுருந்தாலும் சரி, இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நகை அடமானம் வச்சுட்டோன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நம்ம அதற்கான வட்டி எவ்வளோ வருதோ அதை கட்டிட்டு ரினிவல் பண்ணிட்டு வருவோம். ஆனால் இதற்கு மேலே ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படி பண்ண முடியாதுன்னோ, இனிமேல் ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வட்டி ப்ளஸ் அசல் ரெண்டுத்தையும் சேர்த்து கட்டி உங்கள் நகையை திருப்பி பெற்றுக்கலாம்னும், திருப்பி பெற்று நீங்கள் மறு அடமானம் அப்படின்றத வச்சுக்கலாம். அதுவும் ஒரே நாளில் வைக்க முடியாது, அடுத்த நாள் தான் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த அசல் வட்டி ரெண்டுத்தையும் கட்டாமல் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட நகை அப்படிங்கிற ஏலத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏலத்துக்கு உடனே போயிடாது, உங்களுக்கு நிறைய நோட்டீஸ் வரும். அதுக்கு நீங்கள் ஒழுங்காக ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னும் போது நகை ஏலத்திற்கு போயிடும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது இரண்டாவது முக்கிய அறிவுமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக நகை அடகு வைக்க போகிறீங்க அப்படின்னும் போது அந்த நகை அடகு வைக்கிறதுக்கு அதோட ரெசிப்ட் நீங்கள் அந்த நகை வாங்கினதுக்கான ரெசிப்ட் அப்படின்றது கட்டாயம் தேவை. இதற்கு மேலே இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி ரெசிப்ட் எதுவும் வச்சில்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு அந்த நகை அடகு அப்படின்றது ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்கள் எந்த வங்கிக்கு போனாலுமே இதுதான் இனிமேல் ரூல்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதற்கு மேலே நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போயிட்டு நகை அடகு வைக்கணும் அப்படின்னா ரெசிப்ட் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவருமே இந்த ரெண்டு அறிவிப்புமே மக்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு தான். ஸோ இதனால் மக்கள் இனிமேல் எதை நோக்கி போவாங்கன்னா கந்து வட்டி இல்லைனா இந்த ப்ரைவேட் செக்டார்ஸில் நகை அடகு வியாபாரத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட நகையெல்லாம் அடகு வைக்க போகிறாங்க. இது அதற்கு தான் வழிவகுப்பும். அதனால் இவங்களுக்கு வட்டியுமே மக்களுக்கு உயர போகுது. ஸோ இதை எப்படி மக்கள் எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்றது தெரியல. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ரெண்டு முக்கிய அறிவிப்புகளும் அமலுக்கு ஏப்ரல் 1 முதல் வர இருக்கிறதுனால மக்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா அதிர்ச்சியில் இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு அறிவிப்புகள் வர்றதுனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, உங்களுக்கு தெரிஞ்சது. மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள், அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.